Hello students, this is A3 Education, Class 10 State Board, Tamil Nadu, Chapter 1 Relation and Function, எடுத்துக்காட்டு 1.19, Example 1.19. F of G and FOG, GOG. இதை வந்து நீங்கள் F of G of Xன்னு சொல்லலாம், இல்லைன்னா F டாட் G சொல்லலாம், FOG என்ன வேணால் சொல்லலாம்ப்பா. ஓகேவா? எப்பயுமே டாட் அப்படின்னு சொல்கிறது நல்லது. F டாட் G. ஓகேவா? ஈஸி டு ஃபைண்ட். ஓகேவா? எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் ரெண்டுமே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² - 2. ஓகே, இதில் வந்து எஃப் ஜி. ஓகே, இது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எழுதணும். ஓகே, எஃப் ஆஃப் இது ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்னதுப்பா? x² - 2. இதை எடுத்துகிட்டு வந்து இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் அப்படியே எழுதியிருக்கேன், x² - 2. ஓகேவா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட பழைய இடத்துல 2 × x² - 2 + 1. ஓகேவா? 2x² - 4 + 1 which is equal to 2x² - 3. ஓகேவா? புரிஞ்சா? இதே மாதிரி ஜி டாட் எஃப் விச் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுப்பா? 2x + 1. ஓகே, இதில் ஜி ஆஃப் எக்ஸோட எக்ஸுக்கு பதிலாக x² இருக்குது. 2x + 1 the whole square minus 2 which is 2x² + 1² + 2 × 2x × 1 -2. அங்கே இருக்கிற -2. Therefore 4x² + 1 + 4x - 2. Therefore 4x² + 4x - 1. ஓகேவா? புரிஞ்சா? Therefore ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சா? இது வந்து G டாட் F டாட் G. ஓகே, தேங்க்யூ.